ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோஸ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு கார்டனில் விளைந்த பொட்டேட்டோஸ் இதை வச்சு தான் ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்: ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், பெருஞ்சீரகம் சீட், கடுகு, சால்ட், பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஒரு பேன் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருந்த பொட்டேட்டோஸை அதில் வேக வைக்க போகிறேன். பொட்டேட்டோஸை வேக வைத்து எடுக்க போகிறேன். வேக வைத்த உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பவுலில் போட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ½ டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஒரு ½ டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது பெருஞ்சீரகம் சீட் ஆட் பண்ணுறேன். கறி லீவ் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வதங்கின பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியத்தை இதில் ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இது மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்ற போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொட்டேட்டோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொரியாண்டர் லீவை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். எம்மியான டேஸ்டான பொட்டேட்டோஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.